அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்னா, வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு நான் வந்து பொன்னி அரிசி எடுத்துக்கலாம். சாப்பாடு வடிக்கிற அரிசி தாங்க. இது வந்து பொன்னி ரைஸாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து லைட்டாக நம்ம வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதும் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நெய்ஸ் பவுடரை நான் வந்து அரைச்சி விட்டு வந்துட்டு போகிறேங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற விட்டு நம்ம வந்து ஆறின ரைஸ் எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். நல்லா உங்களுக்கு வந்து கலர் இந்த அளவுக்கு மாறி வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக அரிஞ்சு வருங்க. அதிலே ஒரு 2 ஏலக்காய் போட்டு ஒரு 5 பாதம் பருப்பு நான் அதோடு சேர்த்துட்றேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதோடு சேர்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பல்ஸ் விட்டு நான் வந்து நல்ல நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அந்த அரிசியோட நொய்யெல்லாம் எதுவுமே தெரியாது. நைஸாக நான் வந்து அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வச்சுட்டு போகிறேங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வச்சிடுறேங்க. பாருங்கள், நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு அதே பேனில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கப்பு நான் வந்து ரைஸ்க்கு ஒரு 2.5 கப்பு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு தாங்க வச்சுருக்கேன். நான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 கப்பு அளவுக்கு நான் சேர்த்து பால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த சமயத்தில் கொதி வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த மாவை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் பசும்பாலில் செஞ்சு போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு மாவு எடுத்து அதோட ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த அரிசி மாவு கொட்டின உடனே உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு வந்து இந்த பாலை வந்து இந்த அரிசி மாவு நமக்கு உடனே அப்சர்வ் பண்ணிவிடும். இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் பால் ஊற்றுனீங்கனாலே போதுங்க. கைவிடாத ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமே அந்த பாலை வந்து இந்த அரிசி மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சிங்க. நீங்கள் ரொம்பவும் பால் நிறைய ஊற்றி தண்ணியாக செய்யணும்னு ஒன்றும் நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா நம்ம கேக் வெட்டும்போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், எந்த ஒரு கட்டிகள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கப்பு நான் வந்து ரைஸ் எடுத்ததுக்கு ஒரு கப்பு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் நீங்கள் கரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் இதோடு சேர்த்துடலாங்க. பாருங்கள், அந்த வெல்லம் கொஞ்சம் போட்ட உடனே உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு வந்து நல்லா கரைஞ்சி வர மாதிரி இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. நல்லா அந்த வெள்ளத்தோட அரிசி மாவை நல்லா இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 10 முந்திப்பழம் இருக்கும், அதோட சேர்த்துட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துறேன். பாருங்கள், அந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு ஒன்று வந்து உங்களுக்கு குழன்னு வரணும் அப்படின்னு கிடையாதுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து அந்த சூட்டோட கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு கரெக்டாக ஆகிடும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். போதும், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணால் ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வெதுன்னு அப்படியே சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கரெக்டாக கேக் விட்டுறது கரெக்டாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மெல்லிஸாக அப்படியே ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல சின்னதாக நமக்கு வெட்டுறதுன்னு கேக் நல்லா வரும். அதே சமயம் வாயில் வச்சோடனே அவ்வளோ சூப்பராக கரையுங்க உங்களுக்கு. ஃபைனலாக இன்னும் ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்து திரும்ப ஒரு கரண்டியால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் வந்து நம்ம நிறைய சேர்த்து செய்யணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நான் இந்த ரெசிபிக்கு மொத்தமாக நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் தாங்க நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே ஆறட்டும். அது 1 ஹவர் அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்டு விட்டு தான் நான் வந்து கேக் வெட்ட போகிறேங்க. ரெஸ்ட்டு விட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காகவும் வரும். நம்ம கேக் வெட்டுறதுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். குழந்தைங்க கேட்ட உடனே இது வந்து ஒரு செஞ்சு கொடுத்துடலாங்க. ஸ்வீட் ரெசிபி சாப்பிடும் போல இருக்கும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் வேணாலும் இதோட ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி கூட இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நம்ம எடுக்கிறதும் கரெக்டாக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் எடுக்கும் போது அவ்வளோ தூரம் லேசாகவும் இருக்குது. செம சூப்பராக இருந்துச்சுங்க, சாஃப்டாக.
பாருங்கள், ஒரு நெய் கேக்கோட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து இருந்துச்சு. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.